பார்த்த உடனே ஒரே ஒரு பொருள் வாங்குவோம். என்ன பொருள் ஐயா? பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தம் வாங்கி வச்ச பிறகுதான் நம்மளுடைய வேண்டுதலே நிறைவேறின மாதிரி இருக்கும். எப்ப நான் வந்துட்டேன், என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன்ங்கிற மாதிரி அந்த பொருளை வாங்கி வச்சிருவோம். அந்த பொருள் வாங்கிட்டு போய் நம்ம செய்யலாம். சரியா? நம்ம எல்லா பொருளும் வாங்க முடியாது, என்னால கனிலாம் வாங்க முடியாதுங்கிறவங்க பூவம்பழம், நாட்டு பூவம்பழம், இந்த பூவம்பழம் சொல்றோம் இல்லையா, பூவம்பழம், நாட்டு சர்க்கரை, தேன், இந்த மூணையும் கலந்து கூட செஞ்சு வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துட்டு போய் ஆலயங்களில் கொடுக்கலாம். ஆலயங்களில் கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ணோன்னா 4 பேர் கொடுத்தோம்னாக்கா இப்பிறவியே போதும், அடுத்த பிறவியாக அவனை பிறக்கணும்னாக்கா இதே மாதிரி நம்மளுடைய பாதத்தில் வந்து நான் மலரா சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. அடுத்த பிறவியே எனக்கு தேவையில்லைங்கிறதுக்காக தான் அந்த மலரா பிறந்துட்டாலும் தேவை கிடையாது அங்கிறதுக்காக தான் அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம். அடுத்தபடியா பால் அபிஷேகம், பால் பாக்கியம். நம்மளோட குடும்பத்துல ஒரு விசேஷம் வச்சுட்டோம்னாக்கா அந்த குடும்பத்துல ஒரு கிராம கோயிலா இருக்கும், குலதெய்வமா இருக்கும், அப்ப வாங்கி கொடுப்போம், பால் அபிஷேகம் பண்ணிடுங்க, என்னுடைய பேர்ல பண்ணிடுங்க. அப்போ இந்த பால் அபிஷேகத்தை பார்த்தோம்னாக்கா பசும்பால் வாங்கிட்டு கொடுக்கணும். என்னையா என் வீட்டுலதான் 10 பால் இருக்கு, கறந்து தான் கொடுக்குறேன்னாக்கா அதில் உள்ள பொருளை எடுத்துருவாங்க. அந்த பசுல இருந்து எடுக்கிற பொருள் எதுக்காகனா 33 கோடி தேவர்கள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது அந்த பசு. அந்த பசுனுடைய பால் கொடுக்கும் போது நம்மளுடைய வேண்டுதலை எடுத்துக்குவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அங்கிறதுக்காக தான் வெள்ளிக்கிழமையில, அமாவாசையில, பௌர்ணமியில வீட்டில் ஒரு பசு இருந்துச்சுனாக்கா அதை குளிப்பாட்டி 21 பொட்டு வைக்கலாம். 27 நட்சத்திரத்துக்கும் 27 பொட்டு வைக்கலாம். இல்லை முடியாதியா, அதனுடைய ஒரு 5 பொட்டை வச்சு நம்மளால முடிஞ்சது அது ஒரு வாழைப்பழமோ ஒரு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் பச்சரிசி கலந்து வச்சு அவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அங்கிறதுக்காக தான் அந்த 33 கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியது அது. அடுத்தபடியா தயிர் அபிஷேகம் பண்ணுவோம். இந்த தயிர் அபிஷேகம் எதுக்காகனாக்கா இந்த பாட்டுல கூட வரும், அபிராமி அந்தாதின்னு பேர் அந்த பாட்டு. அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தனமும் கிடைச்சிச்சுனாக்கா அந்த குடும்பத்துல அளவில்லா சந்தோஷங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பாரு. ஏன்னு கேட்டா வருஷம் திரும்புறதுக்குள்ள இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அந்த புத்திர பாக்கியத்துக்கு ஆலைகள்ல போகும்போது நாங்க இங்கே இருந்தோம்னாக்கா இந்த அம்பாள் கிட்ட வந்து புத்திர பாக்கியமும் மாங்கல்ய ஸ்தானத்தை அதிகமா கொடுக்கக்கூடியது இந்த ஆத்தா. ஏன்னு கேட்டா நம்ம தான் இறைவனுக்காக பட்டினி இருப்போம். இந்த ஆத்தா எப்படின்னாக்கா மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்க. இந்த பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு அன்னம்லாம் எதுவுமே கிடையாது, இளநீர், பால், இது மட்டும்தான் அவங்களுக்கு நைவேத்தியமே. இந்த பச்சைப்பட்டினி விரதம் முடிகிற வரைக்குமே அந்த இதுதான். அதே மாதிரி இறைவனுக்காக படைக்கும் போது அந்த தயிர் அபிஷேகத்துக்கு கொண்டு கொடுக்கும் பொழுது கணவர் மனைவி 2 பேருமே நம்பிக்கையோட கொடுக்கணும். இந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையே. இறை தொண்டுன்னு போகும்போது இந்த நம்பிக்கையோட போகும்போது தான் கரெக்டா இருக்கும். நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அந்த வீடு திறந்திருக்கும். நம்ம போனோம்னா ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுப்பாங்கன்னு வீட்டுக்கு வரணும். நம்ம போகும்போது சந்தேகத்துல போனோம்னாக்கா அந்த வீடு சாத்திட்டு அடுத்த வீட்டுல இருப்பாங்க. அங்கிறதுக்காக தான் அந்த நம்பிக்கை. அந்த பசு தயிர் வாங்கிட்டு கொடுக்கும் போது கணவர் மனைவி 2 பேருமே கொடுக்கலாம்.